தேடி வரும் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அகிலம் படைத்திட, அறிவை விதைத்திட, அன்பை கொடுத்திட, விண்ணின் ஒளியாய், மண்ணின் கனியாய், கண்ணின் கருவிழியாய் வந்த இறைவா, நீர் எங்கள் இதயத்தின் இறைவனாய், சமாதானத்தின் ஊற்றாய், இன்றும் என்றும் அருள் புரிய உன் பாத மலரை பணிகிறேன். இந்நிகழ்வின் முதல் நிகழ்வாக தமிழ்தாய் வாழ்த்து. போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பி என்று செயல் மறந்து வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே. அடுத்ததாக நமது சிங்கமுனரியின் முன்னாள் எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினருமாகிய ரா அருணகிரி ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். அடுத்ததாக சிங்கமுனரி பேரூராட்சி மாமன்றத்தின் தலைவர் திரு பி அம்பலமுத்து ஐயா அவர்களையும் குத்துவிளக்கு ஏற்றுமாறு வரவேற்கிறேன். அடுத்ததாக சிங்கமுனரி பேரூராட்சி மாமன்றத்தின் உபதலைவர் திரு டி இந்தியன் செந்தில்குமார் ஐயா அவர்களையும் குத்துவிளக்கு ஏற்று சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சட்டமன்ற உறுப்பினரும் ஆகிய ரா அருணகிரி ஐயா அவர்களுக்கு பொன்துயில் அணிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக சிங்கமுனரி பேரூராட்சி மாமன்றத்தின் தலைவர் திரு என் அம்பலமுத்து ஐயா அவர்களுக்கும் பொன்துயில் அணிவித்து சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக சிங்கமுனரி பேரூராட்சி மாமன்றத்தின் உபதலைவர் திரு டி இந்தியன் செந்தில்குமார் ஐயா அவர்களுக்கு பொன்துயில் அணிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக எமது சுந்தரம் நகர் வார்டு உறுப்பினர் திரு பி எஸ் திருமாறன் ஐயா அவர்களுக்கு பொன்துயில் அணிவித்து சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். வருகை தந்திருக்கும் சிங்கமுனரி RMS புஸ்லியம்மாள் மருத்துவமனையின் மருத்துவர் திரு டாக்டர் சி ராஜகுமார் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பிக்குமாறு அன்பர மதிப்பிற்குரிய பெரியோர்களே, நண்பர்களே, தோழர்களே, இந்த கனவு மழலையர் பள்ளியினுடைய ஆண்டு விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்கும் போற்றுவதற்கு உரிய பேரூராட்சி தலைவர் அவர்களே, துணைத் தலைவர் அவர்களே, மரியாதைக்குரிய மருத்துவர் ராஜகுமார் அவர்களே, திருவாரன் அவர்களே, பள்ளி தாளாளர் அவர்களே, தலைமை ஆசிரியர் அவர்களே, பொதுமக்களே, பெரியோர்களே, இந்த ஆண்டு விழாவிலே கலந்து கொள்வதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டு விழா என்பது குழந்தையுடைய திறமையை, அவருடைய செயல்பாட்டை நல்ல முறையிலே நடத்தி செய்வதற்காக ஆண்டுதோறும் கொண்டாடுகின்ற
பெற்றோர்கள் ஆசிரியர்கள் எல்லோருமாக இணைந்து செயல்படுகின்ற ஒரு விழா. இப்பொழுது இருக்கின்ற குறையெல்லாம் கல்வியிலே குறையில்லை, கல்வியை கற்றபின் நடத்தையிலே குறைவாக இருக்கின்றது, ஒழுக்க குறைவாக இருக்கின்றது. குறிப்பாக நீதி நூல்களை, நல்ல நெறி நூல்களை, ஔவையார் வகுத்து கொடுத்த நூல்களை, நல்வழி, மூதுரை, நல்புற வாக்குண்டா போன்ற நூல்களை நீங்கள் குழந்தைகளுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும். பாடத்திட்டத்தில் இல்லை என்றாலும் பரவாயில்லை, எடுத்துச் சொல்ல வேண்டிய கடமை. கல்வியை விட முக்கியம். கற்றதனாலாய பயன்கள் வாழறிவு நற்றாள் தொழாளரின் நான். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஒப்பப்படும். திருவள்ளுவர் மிக அழகாக நல்ல நீதி நூலாக 7 சீரிலேயே நல்ல கருத்துக்களை சொல்லிட்டார். ஒழுக்கத்தை விட, கல்வியை விட ஒழுக்கம் முக்கியம், அதே போல கீழ்ப்படிதல் முக்கியம். இப்பொழுது இருக்கின்ற நிலைமை பார்க்கும்போது கல்வி வளர்ந்திருக்கின்றது, ஒழுக்கம் வளர்ந்திருக்கின்றதா என்றால் குறைவாக இருக்கின்றது. அதற்கு காரணம் பெற்றோர்களும் ஆசிரியர்களும். செல்ல பிள்ளையாக வளர்க்கும் பொழுது மழலை குழந்தைகளுக்கே செல்போன்களை வாங்கி கொடுத்து விட்டார்கள். குழந்தைகள் அந்த செல்போனை தொட்டால் வைப்பதே இல்லை. அது தூங்கும் பொழுது பார்த்தால், உசுப்பி பார்த்தால் கூட தலைமாட்டிலேயே வைத்துக் கொண்டு தூங்குகிறது. இந்த நிலைமையை யோசித்தால் பிற்காலத்தில் அதனுடைய உடல்நிலை, ஆரோக்கியம் எல்லாம் கட்டுவிடக்கூடிய நிலையிலே இருக்கின்றது. ஏன் இதற்காக சொல்கின்றேன் என்று சொன்னால், ஆரோக்கியம் நம்முடைய உடலை வைத்துத்தான் வருங்கால வாழ்வு. ஆனால் உடலை இப்பொழுதையே விளையாடாமல், மற்றவர்களோடு குஞ்சு குழாவி குழந்தைகளோடு விளையாடாமல், பள்ளி குழந்தைகளோடு விளையாடாமல், போட்டியிட்டு விளையாட்டு போட்டிகளை கலந்து வெற்றி பெறாமல் ஒரே வேலை பார்க்கின்றார்கள் என்றால் சாப்பிட, செல்போன் பார்க்க, தூங்க. ஆனால் இது போன்ற செயல்கள் இருக்கக்கூடாது என்பதை நீங்கள் குழந்தை செல்வங்களை வருங்காலத்தில் நீங்கள் வளர்க்க வேண்டும். அதோடு மட்டுமல்ல, நல்ல வழியினை, நல்ல புத்தியினை எடுத்து சொல்ல வேண்டும். பெற்றோர்களை வணங்குகின்ற பழக்கம், தெய்வத்தை வணங்குகின்ற பழக்கம், இதையெல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஆசிரியர் பாடத்திட்டத்தில் இதெல்லாம் கிடையாது. ஆனால் வெளிப்புற காட்சியிலே பார்க்கின்ற பொழுது, குழந்தையுடைய வளர்ச்சியுடைய நல்ல ஒழுக்கத்தை பார்க்கின்ற பொழுது, செய்தித்தாள்களை பார்க்கின்ற பொழுது, குழந்தைகளுடைய எதிர்காலம், பள்ளியுடைய எதிர்காலம், படிக்கின்ற எதிர்காலம் அத்தனையும் பாழாகி கொண்டிருக்கின்றது. ஒரு காலத்திலே கல்வி என்பது பெரும் பணக்காரர்கள், பெருந்தனக்காரர்கள், ஏன் தமிழ் புத்தகம் கூட ஒரு காலத்திலே திருக்குறளை சந்தேகம் வந்து ஏற்பட்ட பொழுது பாண்டித்துறை மதுரைக்கு வந்திருக்கிறார். வந்த பொழுது அவருக்கு திருக்குறளே ஒரு சந்தேகம் வந்து விட்டது. கேட்டால் திருக்குறளை மதுரையிலே கிடையாது. அப்படி இருந்த ஒரு காலம். இப்பொழுது திருக்குறளை கேட்டால் படம் என்கிற படத்தின் மூலமாக ₹1 ஒரு புத்தகத்தை ஒரு காலத்தில் NS கிருஷ்ணன் வெளியிட்டார். அந்த படத்திலே காண்பிப்பார். திருக்குறள் என்பது மிக அரிய பொக்கிஷம். அதனுடைய ஒவ்வொரு கருத்தையும் நீங்கள் எடுத்து சொல்ல வேண்டும். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்தில் விழலாம் தலை. செல்வம் என்றால் வைரம், வைடூரியம், நெல் தானியங்கள் எல்லாம் குட்டி வைங்கள். எல்லா செல்வத்திலும் என்ன செல்வம்? செவிச்செல்வம். அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலை. அந்த செவிச்செல்வத்தை அளிக்கின்றதாறு ஆசிரியர் பெருமக்கள். ஆசிரியர் பெருமக்கள் செல்வத்தை, செவிச்செல்வத்தை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அதை குழந்தைகளுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். பெற்றோர்களாய் நீங்கள் குழந்தைகளை வளர்ப்பதிலே கல்வி இப்பொழுது எல்லாம் கிடைக்கின்றது. நீங்கள் வீட்டிலே படிக்கலாம், இன்டர்நெட்டிலே படிக்கலாம், அல்லது இங்கே இருந்து அண்டார்டிகாவில் தீவிலே நடக்கக்கூடிய தெரிந்து கொள்ளலாம், அணு ஆயுதத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம். ஆனால் அதே நேரத்தில் குழந்தைகளுடைய வளர்ச்சியை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். பள்ளிக்கு இப்பொழுது பெண்கள் எல்லாம் என்ன வருகின்றார்கள்? பெண் குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு சென்று வீட்டுக்கு திரும்பி வருமா என்று வாய்ப்படியிலே என்று 5 மணிக்கு ஏங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். நகரத்திலே, கிராமத்தில் இல்லை. அப்படிப்பட்ட சூழல். பெண்களை பாதுகாக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு இருக்கின்றது. அதற்கு காரணம் குழந்தை செல்வங்களை நல்ல முறையிலே, நல்ல ஒழுக்கம் உள்ள நீதி நூலை சொல்லி வளர்க்க வேண்டும். சிறு கதைகளை சொல்ல வேண்டும். பாட்டிகள் எல்லாம் ஒரு காலத்தில் பாட்டிகள் பழைய கதைகளை சொல்லி குழந்தைகளை தூக்குவார்கள். இப்பொழுது தூக்க வரவில்லை, செல்போனை கையில் எடுத்து தூங்க வைக்கிறார்கள். இந்த பழக்கத்தை மாற்ற வேண்டும். 2வது, பெற்றோர்களுக்கு எதிராக குழந்தை வளர்க்கிறதை பெண்கள் வளர்க்கின்றார்கள். தகப்பனுக்கு எதிராக அந்த குழந்தை அவர் பிற்காலம் வளர்ந்த உடனே சொல்வாங்க. அப்பொழுது சிறு பிள்ளைகளை தகப்பனை அடைப்பார், ஆனால் அம்மா அரவணைத்துக் கொள்வார். அது நல்லதுக்கா? சிறு வயதிலேயே கண்டித்து வளர்க்க வேண்டும், தட்டி வளர்க்க வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுடைய குழந்தைகளின் எதிர்காலம் நன்றாக இருக்கும். இது போன்ற கல்விகளை கற்பதற்கு ஒரு காலத்திலே வெளிநகர்களுக்கு, வெளியூர்களுக்கு செல்ல வேண்டும்.
நகரங்களுக்கு செல்ல வேண்டும், இன்னும் பல ஊர்களுக்கெல்லாம் செல்ல வேண்டும், பணத்தை செலவழிக்க வேண்டும். இப்பொழுது வீட்டில் இருந்தபடியே ஆங்கிலத்தை கற்றுக்கொள்ளலாம். இங்கே மழலையர் ஸ்கூலில் பார்க்கின்ற பொழுது குழந்தையுடைய பரதநாட்டியம், அவர்களுக்கு வேண்டிய எல்லா செயல்களையும், நல்ல பாட்டு, ஒப்புவித்தல், நடனம் போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் நடத்துகின்றார் ஆண்டுள்ளார். இதை பார்க்கின்ற பொழுது பெருமையாக இருக்கின்றது. ஆனால் குழந்தை செல்வங்களை ஒரு மணி நேரம் வீட்டிலே நாம் பார்க்க முடியவில்லை. இத்தனை மணலை வைத்து அவர்களை நல்வழிப்படுத்துகின்றார்கள் என்று சொன்னால் அந்த ஆசிரியர்களை நாம் பாராட்ட வேண்டும். காரணம், ஆசிரியர்கள் அந்த குழந்தைகள் சென்ற தவறுகளை திருத்தி பொறுத்து கொண்டு இந்த சிறிய குழந்தைகளுடைய தவறுகளை எல்லாம் மாற்றி நல்லவர்களாக மாற்றுகின்றார்கள் என்று சொன்னால் நல்ல செயல். இது போன்ற செயல்களை நல்ல முறையில் செய்து வருகின்ற கனவு மழலையர் ஸ்கூலை நான் பாராட்டி மென்மேலும் வளர்ச்சியடைய ஒன்று வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இந்த ட்ரெண்ட் ஸ்கூலின் 9ஆம் ஆண்டு விழாவில் கலந்து கொண்டதில் பெருமை கொண்டு நடத்தி கொண்டிருக்கும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அப்பா ராம அருணகிரியார் அவர்களையும், பேரூராட்சி மன்றத்தின் துணைத் தலைவரையும், புசலியம்மாள் மருத்துவமனை மருத்துவர் எங்களது பாசமிகு டாக்டர் ராஜ்குமார் அவர்களையும், எங்களோடு மாமன்ற உறுப்பினர் திருமாறன் அவர்களையும் வரவேற்று அனைவருக்கும் எனது இரவு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ஸ்கூல் எல்லா ஸ்கூல்லையும் ஆண்டு விழா நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் தொடக்க பள்ளியில் போய் இப்போ ஆண்டு விழாவுக்கு போயிருக்கோம், மேல்நிலை பள்ளியில் ஆண்டு விழா போயிருக்கோம். ஆனால் இந்த மழலையர் பள்ளியில் ஆண்டு விழாவில் கலந்துக்கிட்டதில் ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா மழலையர்களுக்கு அவங்களுக்கு அடிப்படை கல்வியை சொல்லிக் கொடுக்கக்கூடிய பள்ளிக்கூடம் இது. கல்வி மட்டுமல்ல, ஒழுக்கம், மற்ற அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் எதில் அவங்க சிறந்திருக்காங்க அப்படிலாம் கொண்டு வர்றதுக்காக இந்த ஆண்டு விழாவே அவங்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. படிக்கிறது 20 பிள்ளைங்க. ஆனால் இவ்வளோ சிறப்பாக இந்த ஆண்டு விழாவை நடத்தக்கூடிய இந்த ட்ரீம் ஸ்கூல் இது இந்த மழலையர் பள்ளியாக மட்டும் இல்லாமல் இது வளர்ந்து ஒரு தொடக்க பள்ளியாக உருவாகி மேல்நிலை பள்ளியாக உருவாகி மென்மேலும் வளர வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறகுகள் பழிப்பதில்லை என்றும் சிரித்த முகத்துடன் நம்மை வழிநடத்தி இவ்விழாவிற்கு வருகை தந்திருக்கும் சிங்கமுனரி பேரூராட்சி மாமன்றத்தின் உபத்தலைவர் திரு டி இந்தியன் செந்தில்குமார் ஐயா அவர்களை சிறப்புரையாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இதில் படிக்கிற குழந்தைகள் 20 பேர்னு சொன்னாங்க. இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்று கிராம தந்தை அப்பா அருணகிரி அவர்களையும், பேரூராட்சி மன்ற ஆற்றல்மிகு சகோதரர் தலைவர் அம்பலமுத்து அவர்களையும், ஆர்எம்எஸ் குழும டாக்டர் ராஜ்குமார் அவர்களையும், சக பேரூராட்சி கவுன்சிலர் சகோதரர் திருமாறன் அவர்களையும், இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் பெற்றோர்களையும், மாணவர்களையும், குழந்தைகளையும், ஆசிரியர்களையும் வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். இந்த 20 பேர் படிக்கக்கூடிய இந்த பள்ளிக்கு இந்த ஆண்டு விழாவை இவ்வளவு சிறப்பாக நடத்துறதற்கு இவ்வளவு செலவழித்து அந்த குழந்தைகளுடைய தனித்திறமையை கொண்டு வர்றதுக்காக இவ்வளவு முயற்சி எடுத்திருக்கிற இந்த பள்ளியுடைய தாளாளருக்கு முதல்ல வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவிச்சுக்கிறோம். நம்ம அது ஏன்னா எல்லா பள்ளிக்கூடத்துலையும் 200 பிள்ளைய படிக்கிறப்ப அவங்களுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை வச்சு ஒரு நிகழ்ச்சி நடத்துறது பெரிய விஷயமா இருக்காது. இந்த குழந்தைகள் 20 பிள்ளை தானே படிக்குது, இதுக்கு போய் இவ்வளவு செலவழித்து பண்ணணுமான்னு நினைக்காம அந்த குழந்தைகளை தன் வீட்டு குழந்தைகளாக நினைத்து அந்த பெற்றோர்களிடம் தன்னுடைய குழந்தைகளுடைய தனித்திறமைகளை காட்டுவதற்காக இந்த எலெக்ஷன் நேரத்திலையும் இவ்வளவு சிறப்பான மேடை அமைச்சு எங்களை போல் ஆட்களை எல்லாம் கூட்டிகிட்டு வந்து கருத்துக்களையும் சொல்லி அந்த குழந்தைகளுடைய தனித்திறமைகளை வெளிக்கொண்டாடுறதுக்கு பெருமுயற்சி எடுத்திருக்கும் நம்ம தாளாளருக்கு மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த குழந்தைகள், நீங்கள் உங்கள் குழந்தைகளை 2 வயசில் வீட்டில் வச்சா இங்கனக்குள்ளே தான் இருந்துச்சு, பிள்ளையை காணோம்னா 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா வாசப்படியில் நிற்பேன், ரோட்டில் நிற்பேன், பதறி அடித்து ஓடிக்கிட்டு இருப்பீங்க. 20 பிள்ளைகள், இந்த 20 குழந்தைகளை அவங்களுடைய திறமைகளை வார்த்து எந்த இதில் அந்த குழந்தைகளுடைய அடிப்படை கல்வி இந்த 2.5 வயசுல இருந்து அவங்க சொல்லிக் கொடுக்குற அந்த 6 வயசு வரைக்கும் யூகேஜி வரைக்கும் சொல்லிக் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் அந்த பிள்ளைகளுடைய திறமைகளை கொண்டு இவங்க கட்டமைக்கிறத அவங்களுடைய எதிர்காலத்தில் அவங்க என்னவாக போகிறாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு உணர்த்தி சொல்லிடுவாங்க. இதை வச்சுதான் நீங்கள் அடுத்து இந்த குழந்தைகளை மேலே கொண்டு போக போகிறீங்க. அதனால் இந்த மாதிரி பள்ளிக்கூடங்கள் சிறப்பாக இருக்கிறத நம்ம பகுதியில் உள்ளவங்க நம்ம பயன்படுத்திக்கணும். ஏன் இவ்வளவு அருகாமையில் இவ்வளவு ஸ்பெஷாலிட்டிஸோடு இருக்க இந்த குழந்தைகளை 20 பிள்ளைகளே சேர்ந்துருக்குங்கிறது ஆச்சரியமாக இருக்குது. இது கிட்டத்தட்ட 9 வருஷமாக இயங்கிட்டு இருக்கு, நல்ல சீரும் சிறப்புமாக இயங்கிட்டு இருக்கு. இந்த பகுதியில் இருக்கும் நம்ம பகுதி மக்களும் இந்த மழலையர் பள்ளியை எல்லாரும் பயன்படுத்தி
இந்த குழந்தைகளுடைய வளர்ச்சிக்கு இந்த பள்ளிக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு கேட்டுக்கொண்டு நன்றி தெரிவித்து வளர்க்கிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த ட்ரீம் ஸ்கூல் 9ஆம் ஆண்டு விழாவிற்கு எங்களை அழைத்து கௌரவப்படுத்திய இந்த பள்ளியின் தாளாளர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து, இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற எங்களது ஆர்வீர் அப்பா ராம அருணகிரியார் அவர்களே, சிங்கமரி சேர்மன் நானா அம்பலமுத்து அவர்களே, துணை சேர்மன் இந்தியன் செந்தில் அவர்களே, ஆர்எம்எஸ் குழுமத்தின் தாளாளர் மரியாதைக்குரிய டாக்டர் ராஜ்குமார் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த ஊரில் ட்ரீம் ஸ்கூல் முதல்ல இவர் மட்டும்தான் ஆரம்பித்தார். இப்போ 1, 2 ஆகி 2, 3 ஆகி 4 ஸ்கூல் வந்துருச்சு. 4 ஸ்கூல்லையும், அதாவது முதல்ல நாங்கள் படிக்கிற காலத்துலலாம் இந்த ட்ரீம் ஸ்கூலே கிடையாது. இப்போதான் ஒரு 10 ஆண்டு காலமாக 2 வயசு முடித்த உடனே 3 வயது நிரம்பிய உடனே கொண்டாந்து சேர்த்து விட்டுறாங்க பேரண்ட்ஸுக்கு. முதல்ல நாங்கள்லாம் இருக்கிற காலத்தில் 5 வயசு வரைக்கும் அப்பா அம்மா சொல்கிறத கேட்டுக்கிட்டு அன்னைக்குள்ள இந்த பால்வாடியில் கொண்டாந்து விடுவாங்க, படிச்சுக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு 12 மணிக்கு அந்த ஆயம்மா கொண்டாந்து விட்டு போவாங்க. இந்த சூழலில் இந்த மாதிரி ஒரு ஸ்கூலை ஆரம்பித்து நடத்துறதுங்கிறது ரொம்ப சிரமம். 2 வயசு 3 வயசு பிள்ளைகளை கொண்டாந்து இந்த ஸ்கூலில் கொண்டாந்து விடுறது, அவங்க காலையில் வர்ற குழந்தைய சாயந்தரம் 4 மணி வரைக்கும் வச்சு பார்த்து பராமரித்து திருப்பி பெற்றவங்கள்ட்ட கரெக்டாக சேர்க்கணும்ல, அந்த குழந்தைய கரெக்டாக கொண்டாந்து சேர்த்து அதை திறம்பட நடத்திக்கிட்டு வர்றாங்க அண்ணே. அவங்க ஸ்கூல் மென்மேலும் வளரணும்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த். மருத்துவர் திரு டாக்டர் சி ராஜ்குமார் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஐயா, நம்ம நகரத்தின் ஐயாவுக்கு வணக்கம். சரண் அவருக்கு வணக்கம். திரும்ப அவருக்கு வணக்கம். இது இந்த பள்ளியில் 3 வருஷம் கலந்துக்கிறேன். இது நல்லபடியாக மேன்மேலும் வளர வாழ்த்துக்கிறேன். இது இந்த மாதிரி மகளிர் வச்சு நடத்துகிற ரொம்ப கஷ்டமான வேலை, அதை மிக சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த ஐயா முதலே சொன்னாங்க, அந்த செல்ஃபோன் பற்றி சொன்னாங்க. அதை நான் திருப்பி டாக்டர் முறையில் அவரை சொல்கிறேன். சின்ன குழந்தைய செல்ஃபோன் பயன்படுத்த முடிஞ்ச அளவு குறைக்கணும். அதனால் நிறைய பாதிப்பு தான் வருது. அதனால் இப்போ நிறையா கண்ணாடி போட ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர். அதனால சில மனநோய்கள் முதற்கொண்டு வருது. அதனால் செல்ஃபோன் தவிர்த்து இந்த மாதிரி பள்ளிகளில் நல்லா பயன்படுத்தி பிள்ளைகள் நல்லபடியாக வளர்க்கணும். சின்ன பிள்ளைகளை விதைக்கிறது தான் பின்னாடி பெரிய ஆளாக வருவாங்க. ஸோ கொஞ்சம் வயசில் நான் மனசில் நல்ல விஷயம் நல்லா பதிய வச்சு நல்லா கொண்டு வரணும். அதுக்கடுத்து உணவு முறை நல்ல உணவு நிறையா பேக்கரி ஐட்டம் அந்த மாதிரி ஐட்டம்லாம் சாப்பிட்றாங்க. அதையும் தவிர்த்து நம்ம தமிழ் உணவு முறை நல்ல உணவு முறை சின்ன பிள்ளைங்களே அவங்களுக்கு பழக்கி வளர்க்கணும். அப்போ தான் நல்லா ஆரோக்கியமாக இருக்க முடியும். நல்லா ஆரோக்கியம் வந்தது நல்லா படிக்க முடியும், நல்லா வளர முடியும். எல்லாருக்கும் எல்லா வாழ்த்துக்கள். வந்திருக்கும் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவினை சிறப்பித்து வழங்குவதற்காக வந்திருக்கும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா திரு அருணகிரி ஐயா அவர்களை வரவேற்கிறேன். பேரூராட்சி மன்ற தலைவர் ஐயா அம்பலமுத்து அவர்களையும் வருக என வரவேற்கிறேன். துணைத் தலைவர் ஐயா இந்தியன் செந்தில் அவர்களையும் வருக என வரவேற்கிறேன். மன்ற உறுப்பினர் அவர்களை சுகுமாரன் ஐயா அவர்களையும் வருக, திருமாறன் அவர்களையும் வருக என வரவேற்கிறேன். மற்றும் அவர் மருத்துவர் ஐயா அவர்களையும் வருக என வரவேற்று பள்ளியை பற்றி ஒரு சிறு விளக்கம் கூற வேண்டும். இந்த பள்ளி ஆரம்பித்து 9 ஆண்டுகள் ஆகிறது. முதலில் பள்ளி ஆரம்பிக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது எப்போது என்றால் ஒரு 10 வருடங்கள் இருக்கும். சிங்கம் நரியிலிருந்து காரைக்குடிக்கு மழலை பள்ளிக்காக பள்ளி பஸ்ஸுகளில் குளத்தை விபத்து ஏற்பட்டு அது ரொம்ப மன வருத்தத்தை அளித்தது. அந்த நேரத்தில் ரொம்ப சங்கடமாக இருந்தது. அதனால ஒரு மழலை பள்ளிக்காக காரைக்குடி வரைக்கும் குழந்தைகளை அனுப்பணுமா அப்படின்ற ஒரு சிந்தனையில் தான் இதை கனவு, ஒரு பள்ளி மழலை பள்ளி ஆரம்பிக்கின்ற கனவோட இந்த பள்ளி ஆரம்பித்தோம். இப்போ 9 வருஷம் ஆயிடுச்சு. பள்ளி குழந்தைகளுக்கு சிறப்பாக செயல்முறை கற்றல் வழி முறையில் கற்றுக் கொடுக்கணும், புத்தகத்தை சொல்லணும், ரைம்ஸு பாட வைக்கணும். அவங்களுக்கு செய்முறை மூலமாக
கற்பித்தல் வழங்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் இந்த பள்ளி ஆரம்பித்து சிறப்பாக இயங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ மேலும் வளரும்னு உங்கள் ஆதரவோடு வளரும்னு நம்பி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.
ஒரு நடனமாடி தமிழனுக்கே உண்டான வரவேற்கும் பெருமையை உணர்த்தி நடன தற்சமயம் 9 வருடங்களாக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. சிங்கமுனரியிலேயே அரசு அங்கீகாரம் பெற்ற ஒரே பள்ளி எமது பள்ளி மட்டுமே என பெருமையுடன் மொழிகிறோம். எம் பள்ளியில் தற்சமயம் ப்ரீகேஜி, எல்கேஜி மற்றும் யூகேஜி வகுப்புகள் நடைபெற்று சுமார் 25 மாணவர்கள் பயின்று வருகின்றனர். நடத்தாட்டியும் ஆயா பணிபுரிந்து வருகின்றனர். எமது பள்ளியின் கற்றல் முறையானது மாடிச்சூடி முறையில் குழந்தைகளுக்கு கல்வி கற்பிக்கப்பட்டு வருகிறது. மாடிச்சோரி முறை என்பது இயல்பு அல்லது அன்றாட செயல்பாடு என்ற கருத்துக்களில் இருந்து மேம்படுத்தப்பட்டது அல்லது விரிவுபடுத்தப்பட்டது. அரசு அங்கீகாரம் பெற்ற எமது பள்ளியின் கற்றல் முறையாகும். இந்த மாடிச்சோரி முறையானது வகுப்பறையில் ஒவ்வொரு மாணவரிடம் வெளிப்படும் ஆளுமை திறன் மற்றும் நடத்தைகளை அவர்களது வாழ்க்கை முழுவதற்கும் வெற்றியாக அமைகிறது. இயல்பான சூழ்நிலையில் கற்பிக்கும் குழந்தைகள் கல்வி கற்பதில் ஆர்வமாக திகழ்வார்கள். குழந்தைகளை நன்கு கவனித்து அவர்களின் திறன்களை வைத்து அதற்கு ஏற்றாற்போல் கற்றலை கற்றுக் கொடுக்கிறது. எமது பள்ளியின் மழலையர்களின் திறமைகளை வைத்து அதனை விளையாட்டின் மூலம் அவர்களின் விருப்பத்திற்கு ஏற்ற முறையில் கற்று பயிற்சி அளிக்கிறோம். கிளாஸ் மோட்டார் ஸ்கில், ஃபைன் மோட்டார் ஸ்கில், காக்னிட்டிவ் ஸ்கில், சோசியல் அண்ட் எமோஷனல் ஸ்கில் என அனைத்து விதமான பயிற்சிகளையும் அளிக்கின்றோம். கூடுதலாக எழுதுதல், வாசித்தல் போன்ற பயிற்சிகளும் அளிக்கின்றோம். மேலும் ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமைகளிலும் கலர்ஸ் டே கொண்டாடி வருகிறோம். இது தவிர சுதந்திர தினம், குடியரசு தினம், குழந்தைகள் தினம், ஆசிரியர் தினம், தீபாவளி, பொங்கல் மற்றும் கிறிஸ்துமஸ் போன்ற விழாக்களும் எம் பள்ளியில் சிறப்பாக கொண்டாடி மகிழ்கின்றோம். எமது பள்ளியில் ஜூன் முதல் மார்ச் வரை முழு அகாடமியும் இயர்கள் முடித்தவர்களுக்கு பயிற்சி சான்றிதழ் ஒவ்வொரு வருடமும் வழங்கப்பட்டு வருகிறது. நல்ல மாணவர்களை உருவாக்குவது எங்கள் கடமை. நல்ல மாணவர்களை உருவாக்குவோம் என்று உறுதியளிக்கின்றோம். நன்றி. शक्ति ओम पराशक्ति ओम शक्ति ओम शक्ति ओम ओम शक्ति 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 ओम पराशक्ति ओम शक्ति 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 ओम गणपति रायन அவனிரு காலை பிடித்திடுவோம் குணமுயர்ந்திடவே விடுதலை குடி மகிழ்ந்திடுவோம் கணவரி ராயன் அவனிரு காலை பிடித்திடுவோம் குணமுயர்ந்திடவே விடுதலை குடி மகிழ்ந்திடுவோம் ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி
शक्ति ओम पराशक्ति ओम शक्ति ओम शक्ति ओम ओम शक्ति 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 ओम पराशक्ति ओम शक्ति 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 ओम அவனுடைய வீரத்தினை புகழ்வோம் சுற்றில்லாதே போப்பகையே துள்ளி வருகுதிலே வெற்றி பலிவேலன் அவனுடைய வீரத்தினை புகழ்வோம் சுற்றில்லாதே போப்பகையே துள்ளி வருகுதிலே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி 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 ஓம் பரதம் என்ற சொல் பா பாவம் ரா ராகம் தா தாளம் என்ற மூன்றையும் குறித்து நிற்பதாகவும் சொல்ல அவர்களை கரவொலி எழுப்பி வருகை தருமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். मुझको थोड़ा राउंड घुमा के अन्ना की जैसा चश्मा लगा के कोकोनट में लस्सी मिला के आ जाओ सारे मूड बना के मुझको थोड़ा राउंड घुमा के अन्ना के जैसा चश्मा लगा के कोकोनट में लस्सी मिला के आ जाओ सारे मूड बना के और रजनी फैंस golden cigar chance all the Rajini fans golden cigar chance Hey, my dear, my child, you wanna say what's up? I'm a
ஸோ நெக்ஸ்ட் மந்த் ஆன்வர்ட்ஸ்லேருந்து இங்கே நம்ம அபாக்கஸ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நாட் ஒன்லி அபாக்கஸ் ஹேண்ட் ரைட்டிங், ரீடிங் எல்லாமே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரீடிங் எல்லாமே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அபாக்கஸ்னால் யூ நோ, சம் ஆஃப் தம் நோஸ் வெரி வெல், சம் ஆஃப் தம் டசன்ட் நோ. இட்ஸ் நத்திங் பட் மேக்ஸ். ஸோ மேக்ஸில் நம்மளுக்கு பேசிக்காக வந்து அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இது நாளையுமே வந்து சின்ன வயசுலேருந்து இந்த நாளில் அவன் எப்போ ஸ்ட்ரகிள் ஆகுறானோ அப்போ அவனுக்கு வந்து மேக்ஸ் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ இதை நான் அபாக்கஸ் மூலியமாக ரொம்ப ஈஸியாக டீச் பண்ணிடுவோம். ஸோ இதனால் வந்து அவங்களுக்கு இன் ஃப்யூச்சரில் வந்து இதனாலும் அவங்க ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மேக்ஸில் ரொம்ப ஜீனியஸாக வருவாங்க. ஸோ இதில் வந்து டோட்டலாக 8 லெவல்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட்டு 2 லெவல் மட்டும் நம்ம கிட்டில் டீச் பண்ணுவோம். ரிமைனிங் திங்ஸ் வந்து வித்தவுட் கிட் அவங்க மைண்ட்லேயே எல்லாமே பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ ஒரு சம் கேட்டேன்னா இவங்க ஹீ இஸ் மை அபாக்கஸ் ஸ்டூடெண்ட், ஹீ இஸ் மை சன் ஆல்சோ. ஸோ அது எப்படி உங்களுக்கு பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அந்த அபாக்கஸ் கிட்ட மைண்டில் ஏற்றிடுவாங்க எல்லாமே. ஸோ நான் சம் கேட்கும் போது அவங்க மைண்டில் வந்து அந்த பீட்ஸை டேக் பண்ணுறப்ப அவங்க வந்து கான்சன்ட்ரேட் லெவல், மெமரி பவர் எல்லாமே அவங்களுக்கு இங்கே இன்க்ரீஸ் ஆகும். ஒய் பிகாஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா கிட்ஸுமே தே ஆர் அடிக்டட் இன் கேட்ஜெட்ஸ், மொபைலு, டிவி இது இல்லாமல் அவங்க இருக்கிறதே இல்லை. யூ நோ வெரி வெல், இது ரெண்டுமே வந்து நம்மளோட பிரெயினோட ஆக்டிவிட்டியை வந்து அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் டம்ப் பண்ணிடும். ஸோ அதுலேருந்து அவங்கள வெளியில் கொண்டு வர்றது தான் இது. ஸோ இது வந்து அவங்க வித்தவுட் கிட் அவங்க பண்ண ஸ்டார்ட் பண்ணுறப்ப அவங்களோட லிசனிங் ஸ்கில் இன்க்ரீஸ் ஆகும். ஒய் பிகாஸ் அவங்க என்ன ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் நான் கேட்குற சம் மட்டும்தான் அவங்க லிசன் பண்ணுவாங்க. ஸோ அது லிசன் பண்ணுறப்ப வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க பிரெயின் வந்து எங்களோட கண்ட்ரோலுக்கு வந்துடும். இது வந்து நாட் ஒன்லி இன் அபாக்கஸ் கிளாஸ், இங்கே வந்து அபாக்கஸ் பண்ணுறச்சா வந்து இது வந்து எங்கே யூஸ் ஆகும்னா ஸ்கூல்லையும் சரி. அவங்க போனதுக்கப்புறம் அவங்க ஜஸ்ட் எதையுமே மைனூட்டாக அப்சர்வ் பண்ணவோ, மெமரி பண்ணவோ, மகப் பண்ணவோ தேவையில்லை. ஜஸ்ட் தே ஆர் லிசன். அவங்க காது வந்து அதை லிசன் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அது வந்து அவங்க மைண்டுக்கு ஏறிடும். ஸோ இது எப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்க கிட்டில் பண்ணுவாங்க, நெக்ஸ்ட்டு கிட் எல்லாமே பண்ணுவாங்க. தென் 3rd லெவல் அப்படின்னு போயிட்டாங்கன்னா அவங்க என்ன இதில் டேலண்ட்டாக இருக்காங்களோ, வெதர் தே ஆர் டூயிங் த ட்ராயிங் அண்ட் சிங்கிங், டான்ஸிங், எனிதிங் எல்ஸ், ஸ்கேட்டிங், சிலம்பம், அது எல்லாமே பண்ணிகிட்டே தான் அவங்க சம் பண்ணுவாங்க. இவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா இவங்க ஸ்கேட்டிங்கும் பண்ணுவாங்க, சிலம்பமும் பண்ணுவாங்க. இது ரெண்டும் பண்ணிக்கிட்டே நான் கேட்குற எத்தனை ரோஸ் சம் கேட்டாலும் அவங்க கரெக்டாக ஆன்சர் பண்ணுவாங்க. ஒய் பிகாஸ் he got at that much concentration level. So here I will show one demo for you. Are you ready? Okay, ready? Take 2, 2, 5, -4, -5, 3, 1, 5, -7, -2, 1, 1, -2, 5, 4, got 9. It's a correct answer. நான் சொல்கிற சம்ம நீங்களும் கூட பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதில் நான் வந்து 40 ரோஸ், 50 ரோஸ் இது மாதிரி நான் எத்தனை ரோஸ் கேட்டாலும் அவங்களால கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இதுக்கு முன்னாடி இங்கே வந்து நான் ஒரு டெமோ காமிச்சேன். அப்போ வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் நான் மதுரையில் ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கேன். இங்கே சிங்கம்னால இப்போ நியூவாக ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஸ்கூலில் உள்ள 4 to 5 ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட படிச்சுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் மந்த் வந்து ஃபுல்லாக கிராண்டாக ஓப்பன் பண்ணுறோம், ஃபெஸ்டிவல் மாதிரி வச்சு ஓப்பனிங் வச்சு பண்ணுறோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் சிங்கம்னாரி ஃபுல்லாக இருந்து யார் வேணாலும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் நாங்கள் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ இந்த சம்மெல்லாம் நான் சொல்லி கொடுத்துட்டு இது பண்ண லாஸ்ட்டு டைம் டெமோ கொடுக்குறப்ப பேரண்ட்ஸ் கூட சொன்னாங்க நீங்கள் ஆன்சர் சொல்லி கொடுத்துருங்க. தென் ஐ கேவ் த புக் டு தம். இந்த புக்லேருந்து நீங்கள் என்ன கொஸ்டின் வேணாலும் கேளுங்க, என் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்க. அப்போ என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்துருந்தேன். இப்போ நைட்டுங்கிறனால என்னால் கூட்டிகிட்டு வர முடியல. ஸோ நீங்கள் என்ன கொஸ்டின் கேட்டாலும் தே வில் டெல் த ஆன்சர். ஸோ எங்களுக்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்கும், ஒரு ஃபார்முலாஸ் இருக்கும், அதை நீங்கள் யூஸ் பண்ணி கேட்டிங்கனாலே தே வில் டெல் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இது எங்கே இவங்களுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஸோ இப்படி இவங்க வந்து கிட்ட இல்லாமல் இப்படி மெமரி மைண்ட்லேயே பண்ணுவாங்க. அவங்க பீட்ஸ் எல்லாமே அவங்க மைண்டில் இருக்கும். ஸோ நான் சொல்ல அவங்க டேக் பண்ணுறப்ப வந்து நான் சொல்கிறத அவங்க லிசன் பண்ணால் மட்டும்தான் அவங்களால கரெக்டாக இந்த சம்மை பண்ண முடியும். ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட லிசனிங் ஸ்கில், கான்சன்ட்ரேஷன் லெவல், மெமரி பவர் இது எல்லாமே இதில் இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் மந்த் ஆல்மோஸ்ட் இங்கே வந்து நாங்கள் ஓப்பன் பண்ணுறோம். இஃப் யூ ஹேவ் எனி டவுட், இஃப் யூ வாண்ட் டு knows anything mean you just call to the ma'am. She knows my number. If you want to ask anything, you get my number and call to me. Thank you. நீங்க வந்து திருமதி சரண் காஸ்ரீ, திருமதி
திருமதி கார்த்திகை செல்வி, திருமதி அனு, கிஷோர், சாய் சரஸ்வதி, அடுத்ததாக பவனி ரங்கன், அடுத்ததாக இஷானா ஆர்த்தி, இஷானா ஆர்த்தி, சிவன்யா, லக்ஷனா, இஷானா ஆர்த்தி, விஜய் சாரதி, விஜய் சாரதி, ஆதினி, நெக்ஸ்ட் ஆதினி, में जागे तब शुभ आशीष मांगे गाहे तब जय